கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலே சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களோடு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. இந்த நாளிலே கூட தகப்பனே ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. எங்கே பார்த்தாலும் போர்களப்பா, எங்கே பார்த்தாலும் சண்டைகளப்பா. கர்த்தருடைய கற்பு அப்போ கூட ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஈரானுக்கு தகப்பனே ஸ்தோத்திரப்பா. இஸ்ரேல் தேசத்துக்கு தகப்பனை பயங்கர யுத்தங்கள் நடக்கிறது கர்த்தர் அறிவிறப்பா. ஆண்டவரே இறங்கி தகப்பனே ஸ்தோத்திரப்பா. யுத்தங்களை தடுத்து நிறுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. யுத்தத்தை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, யுத்தங்களை தடுத்து நிறுத்துமப்பா. கர்த்தாவே உடைய கரத்தில் அப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. உடைய கரத்தை வைங்க தகப்பனே, அதை தடுத்து நிறுத்துங்கப்பா. ஜனங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கப்பா, எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க ராஜா. கர்த்தாவே பிள்ளைகளப்பா ஸ்தோத்திரப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்களே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே சோதரியாக வீடு எத்தனை மாடி கட்டிடங்கள் தகப்பனே, கர்த்தாவை உடைஞ்சி விழுது தகப்பனே. அப்பா உங்கள் கற்பு ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. நீர் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. எல்லாத்துலேயும் தகப்பனே ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தாவே ஸ்தோத்திர தகப்பன். இந்த யுத்தங்களாம் தடுத்து நிறுத்த தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஐக்கியத்தை கொடுங்கப்பா. ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் வரட்டும் சுவாமி. எல்லாருமே மனிதர்கள் தானே தகப்பனே. ஆண்டவரே எல்லாருமே மனித மத்தியில் தான் இருக்கிறாங்க தகப்பனே. ஆனாலும் தகப்பனே யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே. ஆண்டவர் யுத்தத்தெல்லாம் நிறுத்துங்க தகப்பனே, நிறுத்துங்க தகப்பனே, நிறுத்துங்க தகப்பனே. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இம்மட்டு வா மிஞ்சி வராதேச்சோம் தேவனாய். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எல்லாத்துக்கும் அளவுகோல் வைத்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே எல்லா பகுதியிலையும் நீங்கள் இறங்குங்க தகப்பனே, இறங்குங்க தகப்பனே. ஜனங்களுடைய கண்ணீரப்பா, ஜனங்களுடைய வேதனைப்பா, ஜனங்களுடைய பாரங்கள்ப்பா. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. எல்லாத்துக்கும் நீர் இறங்கி கர்த்தாவே. ஆண்டவரே நீதி செய்யும் ஆண்டவரே, நியாயம் செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். யுத்தத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய மாற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. அப்படியே பலத்தை கருத்து ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. கர்த்தர் பொறுப்பிடத்தில் நடத்துங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா போரையும் நிறுத்துங்கப்பா. அவங்க உள்ளத்தில் நீர் பேசுமான்றவரே, அவங்க உள்ளத்தில் பேசுங்கப்பா. நீங்கள் உள்ளத்தில் பேசினாதான் தகப்பனே அவங்க விடுதலை பெற முடியாது. உங்கள் காலம் பொறுப்படுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடையக்காரர் அமரண்டியா. ஆண்டவரே சமாதானம் இருக்கட்டையா, சமாதானம் இருக்கட்டையா, சமாதானம் இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்பிடத்தில் நடந்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுதான் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த யுத்தத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களா மாற்றுங்கப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அமைதியாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா மக்களுமே அறிகிற அறிவுகள் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே இஸ்ரேல் தேசத்தில் தேவ கரம் இருந்து பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஈரானை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறியா. அவங்க கர்த்தருக்காக சாட்சி எழும்பட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறியா. எல்லா மக்களுக்கு மத்தியிலே ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவை நாம் ஜெபிக்கிறேன். சமாதி தேவனை சமாதானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க உங்கள் நாம் மாத்திரம் எங்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. சமாதி தேவன் சமாதானத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய பலத்த கரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். அந்த தகப்பனே ஆமெனையா. நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஜெபத்தை கேட்டு ஜெயந்தரும் தேவன் கோடி நன்றிப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சிலிண்டருக்காக ஜெபிக்கிறையா. சிலிண்டர் தகப்பனே நல்ல சிலிண்டரை வச்சு கர்த்தாவே எத்தனையோ பேர் தகப்பனை யூடியூப் சேனல் சிரிப்பு காட்டுறாங்க ராஜா. நான் தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா. இந்த சிலிண்டர் எல்லா பிள்ளைகளுக்கு கருத்தையும் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. தடை இல்லாமல் பிள்ளைகள் வீட்டுக்கு சிலிண்டர் வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தடை இருக்கக்கூடாதப்பா. தடை நீக்கி போடுங்கப்பா. சிலிண்டர் எல்லா பிள்ளைகள் வீட்டுக்கு சிலிண்டர் வரட்டும்ப்பா. கர்த்தருடைய பலத்தக்கரம் பொறுப்படுக்கிறதுயா. எந்த தடை இல்லாதபடி சண்டரை சிலிண்டர் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும்பா. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறையா. சோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே சோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. பெட்ரோல் விலைக்கான் ஜெபிக்கிறியா. பெட்ரோல் விலை ரொம்ப தகப்பனே அதிகமாக கொடுத்தப்பா. பெட்ரோல் ஆண்டவரே சோத்திரப்பா. காசெல்லாம் கம்மி பண்ண வைங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. சோத்திரப்பா. எந்த ஒரு பொருளும் தகப்பனே விலைகள் வேறாவது காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. கர்த்தர் மயப்படுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசுலாம் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. வாலிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிபர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. வாலிபர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்டாங்க எவ்வளோ வாலிபர்கள் குதித்து விரித்து அழைகிறாங்கப்பா. எவ்வளோ பேர் போதையில் போட்டு அழைகிறாங்கப்பா. எவ்வளோ பேர் தகப்பனே கையில் அருவா கத்தியில் தூக்கிட்டு அலைகிறாங்கப்பா. இவங்களாம் மனம் திருப்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக தகப்பனே வேதத்தை கையில் சுமந்தாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த தீயை
தீய சக்தியிலிருந்து பிள்ளைகள் விலைக்கு அந்த விலைக்கு பாதுகாத்துக்கலாம்ப்பா. ஆனால் அந்த தீய சக்தியிலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெற்றுவாங்க ராஜா. உங்கள் கருத்தில் ஒப்புக்கிறது ஏசப்பா. ஆண்டு ஜனங்களை தகப்பனே சோதரப்பா. அந்த சாசுதான தகப்பனை இப்படி அடிமைப்படுத்துகிறான் ராஜா. கஞ்சாக்களை போட வைக்கிறான், மதுபானங்களை குடிக்க வைக்கிறான் தகப்பனே சோதரப்பா. போதையை போட்டுக்கிட்டு தகப்பனே பல பாடி ஜனங்களை பாண்டவரை வதச்சிக்கிட்டு இருக்கான் தகப்பனை. கொலை செய்ய தூண்டுகிறான் தகப்பனை. குடும்பங்களில் சண்டையை தூண்டுகிறான் ராஜா. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பிரிவினைகளை கொண்டு வர ராஜா. எல்லாவற்றுக்கும் சாஸ்திரப்பா காரணம். இந்த ஜனங்கள் இதை உணராமல் இருக்காங்களே இசப்பா. உங்கள் கருத்தில் போடுகிற இசப்பா. ஜனங்கள் உணர்வு அடையட்டும் இசப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. உணர்வு அடைஞ்சு என் தகப்பனுடைய பாதத்தில் ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுத்துக்கிட்டு சுவாமி. ஆண்டவருடைய கரம் பொறுப்படுக்கட்டும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிப்பினால் அழகிறீங்கப்பா. இப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக பிள்ளைகள் இருக்கட்டியா. கர்த்தர் அடிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தை எல்லா பிள்ளைகளும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. இயேசு கிறிஸ்து எதுக்கோ இந்த உலகத்துக்கு வந்தார், அது கிறிஸ்தவங்களுக்குன்னு சொல்லி அவங்க நினைக்காதபடி கர்த்தாவே இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் மீட்டெடுக்கிற அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் அறியட்டும் அப்பா. பாவப்பட்டியில் சிக்கி கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ண ஏசப்பாவால் தான் முடியும். ஏசப்பாவுடைய வல்லமையினால தான் முடியும். ஏசப்பா இறங்குனா ஜனங்கள் விடுதலை பெற்றுவாங்க. அந்த மக்கள் முழங்கால் போட்டாங்கன்னா அந்த மக்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அது கர்த்தாவே நாங்களும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறையா. அந்த பிள்ளைங்கள்லாம் தகப்பனே ஒரு சபிக்கப்பட்டவங்களாக, ஒரு சாபத்துக்குள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்காதபடி கர்த்தாவே இப்படிப்பட்ட பாவ பழக்கத்துலேருந்து அவங்க விடுதலை பெற்று ரட்சிக்குள்ளே வர கர்த்த உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். அந்த தகப்பனை ஸ்தோத்திர கர்த்தாவே எல்லா வாலிபர்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்கிற நீ எப்படி இருந்து வாழ்ந்துக்கோ, எப்படி என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி விசுவாசம் செய்ய வைக்கிறான் ராஜா. இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது. இருந்தால் அக்கனிக்குள்ளே போயிடுவீங்க, அக்கனி கடலுக்கு போயிடுவீங்க, இப்படி இருந்த சாபத்துக்குள்ளே போயிடுவீங்க, இப்படி இருந்த சபிக்கப்பட்டவங்களா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் மீட்டெடுத்து பரலோராட்சி இருக்குது. என்னை நோக்கி பார்த்தா நீங்கள் பரலோராட்சியத்துக்குள்ளே வருவீங்க. பரலோராட்சி பிள்ளைகளாக உங்களை மாற்றுவேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு எனக்கு பயந்து நடந்திருந்தா, ஏசப்பாவுக்கு பயந்து நடந்தால் அவங்க பரலோராட்சியத்து பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, அவங்க சமாதானத்தை கொடுப்பார். அந்த குடி பழக்கத்தையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். அந்த போதை பழக்கத்தையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். அவரை நோக்கி பார்க்கும்போது எல்லா பிள்ளைகளும் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றப்படுவாங்க. அப்படியும் கர்த்தர் செய்ய போகிற பிள்ளைக்கான சோதனம் தேவனே உங்கள் ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் உண்மை நம்பட்டியா, எல்லாரும் உண்மை நம்பட்டியா, எல்லா பிள்ளைகளும் உண்மை நம்பட்டியா. அவரை நம்புகிற பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டவங்க வேதத்தில் பார்க்குறையா. அவரை கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் பாக்கியவான்களுக்கு வேதத்தில் பார்க்குறையா. கர்த்தாவே உடைய கர்த்தம் கொடுக்குறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சோதரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்கப்பா. உடைய கரம் பொறுப்படுக்கட்டு இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் உடைய பிள்ளைகளை மாறட்டியா. அப்படியே கர்த்தர் செய்ய போறதுக்காக சோதரப்பா. சோத்திரப்பா 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 சோத்திரப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த சங்கீதம் 92:6 கூட போட்டிருக்கு, மிருகக்குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான், துன்மார்க்கர் பிள்ளை போல அக்கலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறையா. கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீரையா. உண்மை நம்பின பிள்ளைகள் ஒருவர் வெட்கப்பட்டு போனது இல்லை ஆண்டவரே. 9ஆம் வசனத்தில் கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள் இருக்கிற பார்க்குறையா. என் கொம்பை காண்டமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர் என்று சொல்லி தாவீது சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக ஆசீர்வதிங்கப்பா. மிருக குணமுள்ள மக்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரங்கள் யாவரும் ஆண்டவரே சோதரியா ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா. என்றென்றைக்கு முடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறியா. ஒருவர் அழிந்து கெட்டு பார்த்தா நிறத்து வரும் சித்தம் இல்லப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதே ஒரு சித்தமாக இருக்கிறபடினால் எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டியா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஏசுதான் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா விக்கிரத்துக்கு அடிபட்டதுக்கு எல்லா பிள்ளைகளையும் நீ ரட்சித்து தாங்கப்பா.
நாம் மைண்ட் ஆசீர்வதிங்கப்பா. வாலிபர்கள் எல்லாத்தையும் ரட்சித்து தாங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. வாலிப சகோதரிகளை ரட்சித்து தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திர சோதரையா. இவை அறியாத இருக்கிற புறஜாதி மக்கள்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உண்மை தேடுகிற பிள்ளை கைவிடுகிற தேவன் இல்லப்பா. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உடைய சித்தமாக இருக்கிறபடினால் எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும்ப்பா. அப்படியே கத்த செய்யுங்கப்பா. சோத்திரப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக மாற்றுங்க. உடைய கரங்கிரியை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமாம். இந்த ஜெபலை தந்த தேவி கொடாடபடி சோத்திரப்பா. ஜபத்துக்கிட்ட எல்லா மக்களையும் ரட்சித்து உடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆண்டவர் யாரும் அக்கினி கடவுள் போகக்கூடாதப்பா. அந்த எரி நரகத்துக்கு தள்ளப்பட்டுறக்கூடாதப்பா. எல்லாரும் மனம் திரும்பி உண்மை நோக்கி பார்க்கட்டியா. பரலோக ராஜ்யத்து பிள்ளைகளாக மாறட்டியா. கர்த்தர் செய்யப்பட கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம் பெருமையாக்குறியா. ஒருவரும் கெட்டுப்புறம் சித்தமே இல்லைப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாகயா சித்தமாக இருக்கிற எல்லாத்தையும் ரட்சித்து தாங்கப்பா. ரட்சித்து தாங்கப்பா. ரட்சித்து தாங்கப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்கப்பா. எங்கள் தெருக்களுக்கு மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்கு மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. மக்களை கருத்தில் வைக்கிறையா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டியா. கர்த்தருக்கார பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் பயன்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. ஜெபத்தை கேட்டு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு ஜெபம் கூட வீடு போகக்கூடாதப்பா. நான் மாத்திரம் எங்களுக்கு எல்லா துதிகரமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.